Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. மற்றும் ஒரு அண்மை செய்தி, பனையூர் அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது ஆதரவுகளை தெரிவித்த பின்பு பனையூர் அலுவலகத்தில் இனிப்புகளை வழங்கி தொண்டர்கள் உற்சாகத்தில் கொண்டாடி வருகின்றன. அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பனையூர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி தாவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது ஆதரவுகளை தெரிவித்த பின்னர் தாவேகா தொண்டர்கள் பனையூர் அலுவலகத்தில் திரண்டு இனிப்புகளை வழங்கி உற்சாகத்தில் கொண்டாடி வருகின்றனர். பனையூர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி தாவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது ஆதரவளித்ததை அடுத்து பனையூர் அலுவலகத்தில் தாவேகா தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது ஏறத்தாழ உறுதியான நிலையில அக்கட்சி தொண்டர்கள் பனையூர் அலுவலகத்தில் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். அதாவது இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரசிடம் அவர் ஆட்சி அமைப்பதற்காக பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு கோரியிருந்த நிலையில ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதாவது கூட்டணியாக அமைக்காமல் வெளியிலிருந்து அவர்கள் ஆதரவு அளிக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உயர்நிலைக்குழு கூட்டம் முடிந்த பிறகு ஆதரவு அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உற்சாகத்தில் தொண்டர்கள் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துள்ள நிலையில் இதுவரை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருந்தார், ஆதரவு கோரியிருந்தார். இந்த நிலையில் ஏறத்தாழ அவர் எதிர்பார்த்திருந்த அந்த மேஜிக் எண் கிடைக்க இருக்கிறது. இந்த சூழல்ல அவர் மீண்டும் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். இந்த சூழலில் தான் ஏறத்தாழ ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதால அக்கட்சி தொண்டர்கள் ஒருமித்து ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்டோர் அக்கட்சி தலைமை அலுவலகத்துக்கு முன்பு கூடி இனிப்புகளை வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். ஆட்சி அமைக்க பெரும்பான்மை ஆதரவு தேவை. பெரும்பான்மை பலம் விஜயிடம் இல்லாததால் அதை உறுதிப்படுத்திய பின்னரே ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என்று விஜயிடம் ஆளுநர் கூறியதாக லோக்பவன் விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்துல பெரும்பான்மையை நிரூபித்து பதவியேற்பு விழாவுக்கு அவர் அனுமதி கோரியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி அதிக இடங்களை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. திமுக கூட்டணியில் தேர்தலை எதிர்கொண்ட காங்கிரஸ் 5 இடங்களை கைப்பற்றியது. இந்த நிலையில் 108 இடங்களை வென்ற தாவேகா காங்கிரசின் ஆதரவை பெற்றிருக்கிறது. மேலும் தற்பொழுது இடதுசாரி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்துல தங்களது ஆதரவை உறுதி செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதனையடுத்து தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தாவேகா தலைவர் விஜய் 2 முறை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனாலும் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமலே இருந்தார். இதன் பிறகு தமிழ்நாட்டின் 16வது சட்டசபையும் கலைக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ்நாடு 10ஆம் தேதியோடு அவருக்கு நேரம் முடிகிறது. அதற்குள்ளாகவே அவர் இன்னும் 2 நாட்கள்ல பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். விஜய் மே 7ஆம் தேதி பதவி ஏற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் பெரும்பான்மை நிரூபிக்கப்படாததால் அதற்கான ஏற்பாடுகளும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்னும் 2 நாட்கள்ல அதாவது பெரும்பான்மை நிரூபித்த பிறகு 2 நாட்கள்ல பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முழு பலத்தையும் காண்பித்தால்தான் பதவியேற்புக்கு அனுமதிப்பேன் என்று ஆளுநர் சொல்ல முடியாது. அரசியல் என்று அரசியல் நோக்கர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். அதே வேளையில்தான் முழு பலத்தையும் காண்பித்தால் தான் பதவியேற்புக்கு அனுமதிப்பேன் என்று கூற முடியும். பெரும்பான்மையை நிரூபிக்கும் இடங்களில் சட்டப்பேரவை தான் என்றும் அரசியல் நோக்கர்கள் பல விமர்சனங்களையும் இதுவரை முன்வைத்து இருந்தார்கள். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய்
இன்னும் சற்று நேரத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனிபெரும் கட்சியை அழைத்து ஆட்சி அமைக்க சொல்ல வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில விஜய் உரிமை கோரியிருந்தார். ஆனால் ஆளுநர் இதுவரை எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை, விஜய் அழைக்கவில்லை. எனவே மீண்டும் விஜய் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க அனுமதி கோர இருக்கிறார். அதே போல பதவியேற்புக்கான ஏற்பாடுகளையும் நாளையிலிருந்து தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில் தான் தாவேக தொண்டர்கள் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் குவிந்து இனிப்புகள் வழங்கி பட்டாசுகளை வெடித்து முழக்கங்களை எழுப்பி அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல விஜய் ஆளுநரை சந்தித்த பிறகு அவர் பனையூர் அலுவலகத்துக்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புல அனைத்து தொண்டர்களும் மிக குவிந்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் நேராக ஆளுநர் மாளிகைக்கு சென்று அதன் பிறகு நன்றி தெரிவிப்பதற்காக இடதுசாரி கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில்தான் இந்த கொண்டாட்டம் பனையூர் அலுவலகத்தில் தலைகட்டி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.